வணக்கம் மக்களே. சிறகடிக்காசை நாடகத்தில் அடுத்து என்ன நடக்கும் என்பதை பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் உடனே பண்ணிடுங்க. ரோகிணி அம்மா ரொம்ப கோவமா சொல்றாங்க. இங்க பாரு, கிருஷ் உடைய பேரண்ட்ஸ் மீட்டிங் நீதான் போகணும். அந்த பிள்ளை வேற ரொம்ப ஏங்கி கிடக்குறா, அம்மாதான் வரணும்னு சொல்லி நினைச்சுட்டு இருக்கா. நீங்க அவனை திரும்ப திரும்ப கஷ்டப்படுத்தாத, வேற எதுவும் பேசாத கல்யாணி அப்படின்னு சொல்லிட்டு போன வச்சுறாங்க. அடுத்த ரோகிணி யோசிக்கிறாங்க, சரி அங்கிள் தான் அந்த அன்னைக்கு ஸ்கூலுக்கு வரமாட்டாங்க. இல்ல, அவர் வரமாட்டாருன்னா கண்டிப்பா முத்துவும் ஸ்கூல் பக்கத்துல எல்லாம் வரமாட்டா. நம்மளே போய் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுட்டு ரோகிணியும் ஸ்கூலுக்கு கிளம்புறதுக்கு அடுத்த நாள் ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அங்கவும் போயிடுறாங்க. போனதுக்கு அப்புறம் பேரண்ட்ஸ் மீட்டிங் எல்லாம் அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்கறப்போ கரெக்டா வந்து முத்து கொண்டு வந்து விட வராரு அண்ணாமலையை. அண்ணாமலை சொல்றாரு, இங்க வர்றா, இன்னைக்கு ஒரு நாள் தாண்டா எக்ஸ்ட்ரா வேலை இருக்கும். நீ வந்து கவலைப்படாதடா அப்படின்னு சொல்லிட்டு. என்னமோ போப்பா, ஃபர்ஸ்ட் ஒரு நாள்தான் ஸ்கூல்ல வேலை இருக்கும்னு சொல்லிட்டு இருந்தேன். இப்ப பார்த்தா அடிக்கடி ஸ்கூலுக்கு வேலைக்கு இருக்குது. வேலை இருக்குன்னு சொல்றாங்களேப்பா அப்படின்னு சொல்றாங்க. டேய், இதுல என்னடா கஷ்டம் இருக்குது? வந்தா ஒரு 2 மணி நேரத்தை வேலைதான், நான் முடிச்சிட்டு வந்துருவேன். நான் வீட்ல சும்மாதாண்டா இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. என்னப்பா, என்னதான் இருந்தாலும் வயசாகுது இல்லப்பா, நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும்ல அப்படின்னு சொல்றாங்க. நீ என் மேல வச்சிருக்கிற அக்கறை எல்லாம் எனக்கு புரியுது. சரி, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்ப கரெக்டா கிளம்பி போறப்ப டக்குன்னு எதேச்சியை வந்து ரோகிணியும் பாக்குறாங்க. என்னப்பா, பார்லர் அம்மா எங்க வந்திருக்குது? ஸ்கூலுக்கு படிக்க வந்திருக்குதா என்ன அப்படின்னு சொல்றாங்க. தெரியலையேடா, இன்னைக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங் தான், ஆனா இங்க எதுக்கு வந்திருக்காங்கன்னு ஒன்னும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ பேசிட்டு இருக்கறப்போ, என்ன பாலாமா என்ன உங்களுக்கு வேலை அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அது, இங்க பக்கத்துல கிளைன் பக்கம் கிளைன் பார்க்க வந்தா நீங்க எதுக்கு இங்க ஸ்கூலுக்கு வரீங்க? கிளைன்ட் என்ன ஸ்கூல்லையே இருக்குறாங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அப்போ எதுவுமே பேசாம அப்படியே நின்னுட்டு இருக்கான். அப்ப கரெக்டா கிரிஷ் டக்குன்னு உள்ள இருந்து அம்மா அப்படின்னு சொல்லிட்டு வர்றான். கிரிஷ் பார்த்த உடனே, டேய் கிரிஷ், என்னடா உங்க அம்மா வந்திருக்காங்களேடா அப்படின்னு சொல்றாங்க. இல்லைங்க அங்கிள் அப்படின்னு சொல்றாங்க. சரி, அப்ப பேரண்ட்ஸ் மீட்டிங் தானே தம்பி, அம்மா எல்லாம் கூட வரலையா அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை கேக்குறாங்க. அப்ப கேட்டுட்டு இருக்கறப்போ கிரிஷ் சொல்றான், இல்ல, எனக்கு பாட்டி தான் வந்தாங்க, பக்கத்துல கடைக்கு போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லி சமாளிக்கிறான். இவங்க இப்ப முழிக்கிறதெல்லாம் பார்த்துட்டு அண்ணாமலைக்கும் முத்துவுக்கும் சந்தேகம் வருது. என்னடா, ஒண்ணுமே புரியலையேடா அப்படின்னு சொல்லிட்டு, சரி நான் கிளம்புறேன் முத்து அப்படிங்கிற மாதிரி ரோகிணி சொல்றாங்க. ரோகிணி சொல்றத பார்த்துட்டு, என்னம்மா, ஏதோ கிளைன் பார்க்க வந்தேன்னு சொல்லிட்டு அப்புறம் அதுக்குள்ள எங்களை பார்த்த உடனே கிளம்புறியே அப்படின்னு சொல்றாங்க. இல்லைங்க அங்கிள், கரெக்டா நான் அவங்கள பார்த்துட்டேன். அவங்க வந்து ஸ்கூலுக்கு வரேன்னு தான் சொல்லிருந்தாங்க. ஆனா இப்ப மறுபடியும் அவங்களுடைய ப்ரோக்ராம் ஏதோ சேஞ்ச் ஆயிடுச்சு போல இருக்கு. மறுபடியும் என்னை இன்னொரு நாள் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அடுத்ததா கிரிஷ்வும் வந்து உள்ள போயிடுறான். போனதுக்கு அப்புறம் கிரிஷ் உடைய டீச்சர் கேக்குறாங்க, என்னப்பா, உங்க அம்மாவை அந்த ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம்ல சைன் பண்ணணும்னு சொன்னேன், அதுக்குள்ள ஏதோ யார்ட்டையும் பேசணும்னு சொல்லிட்டு போன் எடுத்துட்டு வெளில போனாங்க, அதுக்குள்ள கிளம்பி போயிட்டாங்களா அப்படின்னு சொல்றாங்க. இல்லைங்க மிஸ், அவங்க வருவாங்க, ஆனா இப்ப வரமாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. என்னப்பா மாத்தி பேசுற அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து ரோகிணிக்கும் கால் பண்றாங்க. கால் பண்ணி, என்னம்மா நீங்க வந்தீங்க, பையன்ட்ட பேசுறதெல்லாம் பேசிட்டு நீங்க என்கிட்ட முடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஃபார்ம்ல சைன் பண்ணணும்னு சொன்னேன், நீங்க சைன் பண்ணாமையே கிளம்பிட்டீங்களேம்மா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இல்லைங்க மேம், நாங்க வந்துறேன்
ஒரு 2 மினிட்ஸ், ஒரு அர்ஜென்ட் வேலைதான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரிங்க, சீக்கிரம் வாங்க, அடுத்த பேரண்ட்ஸ் நான் பார்க்கணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க பாருங்க, நான் அதுக்குள்ள வந்துறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்ப கிரிஷ் வந்து என்ன அம்மா, வந்துட்டு பாதியிலேயே போயிட்டாங்களே, அதுக்குள்ள வேற எங்க மாமா வேற வந்துட்டாரே அப்படின்னு நினைச்சுட்டு இருக்காங்க. அடுத்ததா வந்து ரோகிணியும், சரி இந்த முத்து கிளம்பி போனதுக்கு அப்புறம் நம்ம போய் டக்குன்னு சைன் கூட்டிட்டு நம்ம கிளம்பிடலாம். எங்க அங்கிள் வேற உள்ள இருக்குறாரு, நம்மள பாத்துட்டாருன்னா பெரிய பிரச்சனை ஆயிரும். இப்ப வேற நம்ம கிளம்புறதா சொல்லிட்டு வெளில கிளம்பிட்டோமே, இங்க வேற மிஸ் வேற போன் பண்றாங்க, என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அதே போல முத்துவும், சரிப்பா ஈவினிங் வந்து உங்கள கூப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அண்ணாமலையும் வேலைய பாக்குறதுக்கு போயிடுறாரு. 2 பேரும் போனதுக்கு அப்புறம் சரி அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி டக்குன்னு போய் மேம் கொடுங்க, அந்த ஃபார்ம்ல சைன் பண்ணிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஏங்க மேம், தப்பா நினைக்காதீங்க, பையனுடைய பேரண்ட்ஸ் மீட்டிங் தான் வந்திருக்கீங்க, அதுக்குள்ள ஒரு அர்ஜென்ட் வேலைன்னு சொல்லிட்டு பாதியோட விட்டுட்டு போனா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இல்லைங்க, எனக்கு வேற ஒரு இசி இருக்கு, சரி நான் பாத்துக்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு சைன் பண்ணிட்டு கிருஷ்ண அழைச்சிட்டு ஆட்டோல ஏறுறாங்க. இங்க முத்து அண்ணாமலை லஞ்ச் பேக் வச்சிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு குடுக்கலாம்னு திரும்ப வரப்போ கரெக்டா ரோகிணிய கிரிஷ் கூட்டிட்டு ஆட்டோல போறதையும் பாக்குறாரு. பாக்குறது மட்டும் இல்லாம கையில ஒரு போன்லையும் வீடியோ எடுத்துறாங்க. எடுத்துட்டு போய் அண்ணாமலை கிட்ட கொண்டு போய், லஞ்ச் பாக் அப்பா, நீங்க லஞ்ச் பாக்க விட்டுட்டு வந்துட்டீங்கப்பா அப்படின்னு சொல்றாங்க. சரிடா, எது போனா இருந்தா இருந்துட்டு போகுது, வேணும்னா நான் மறுபடியும் இங்க பக்கத்துல கேண்டில சாப்பிட்டுக்குவோம்லடா அப்படின்னு சொல்றாங்க. இல்லப்பா, நான் பார்த்த உடனே எடுத்துட்டு வந்துட்டேன், ஆனா இங்க எடுத்துட்டு வந்ததும் நல்லாதான் போச்சு, ஒரு விஷயம் எனக்கு கண்ணுல பட்டுதுப்பா அப்படின்னு சொல்றாங்க. என்னடா அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப இந்த பார்லர் அம்மா வந்துச்சு இல்லப்பா, அது சும்மா எல்லாம் வரல, கிருஷ்ணக்காக தான்ப்பா வந்திருக்குது, பேரண்ட்ஸ் மீட்டிங் அட்டெண்ட் பண்ண வந்திருக்க மாட்டேங்குது, கிருஷ்ணுக்காக பேசிட்டு கிரிஷ் வந்து கூட்டிட்டு போகுதுப்பா ஆட்டோல அப்படின்னு சொல்றாங்க. என்னடா சொல்ற, கிருஷ்ண எப்படிடா ரோகிணி கூட்டிட்டு போவாங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதான்பா எனக்கு ஒன்னும் புரியல, ஆனா இங்க பக்கத்துலதான் ஏதோ அவங்க வீடு இருக்குன்னு சொல்லிட்டு அன்னைக்கே கிருஷ்ணோட பாட்டி சொன்னாங்க. இப்ப போனோம்னா கண்டிப்பா அவங்க ரோகிணி அங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பா மாட்டிருவாங்க. நான் பலர் நம்ம என்ன பண்ணுதுன்னு சொல்லி நான் பாக்குறேன்பா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. ஆமா, உனக்கு வீட்டு அட்ரஸ் தெரியுமா அப்படின்னு கேக்குறாங்க. அதான்பா, அன்னைக்கு நீ கொண்டு வந்த அட்ரஸ் எனக்கு கொடுத்தலப்பா, நான் கேட்டேன்லப்பா. ஆமா, இல்ல மறந்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இப்ப நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கிளம்பி பின்னாடியே போறாங்க. போறப்போ ரோகிணி கொண்டுட்டு போய் கிருஷ்ண கொண்டு போய் வீட்ல விட்டுட்டு மறுபடியும் அதே ஆட்டோல கிளம்பி போறாங்க. இதை பார்த்துட்டு இருக்கிற முத்துவுக்கு கம்முன்னு இருக்காம வீடியோவும் எடுத்துறாங்க. எடுத்தது மட்டும் இல்லாம இந்த விஷயத்தை போன் பண்ணி மீனா கிட்ட சொல்றாங்க. மீனா இருந்துட்டு என்னங்க நடக்குது இங்க அப்படின்னு சொல்றாங்க. எனக்கும் அதான் புரியல, இவங்களும் கிருஷும் வந்து நம்மளோட ரொம்ப நேரம் நல்லாதான் பேசிட்டு இருந்தான், கிருஷ்ணவுடைய பாட்டிதான் திடீர்னு இடையிலதான் நம்மகிட்ட ஒழுங்கா பேசாம போயிட்டாங்க, எனக்கு என்னமோ இந்த பாலமா உள்ள போகுது, ஏதோ கேம் விளையாடும் போல தெரியுதுடா அப்படின்னு சொல்றாங்க. அது சரிங்க, நம்ம தான் அவனை தத்துக்கி எடுக்கலாம்னு எல்லாம் பேசிட்டு இருந்தோம்ல, கிருஷ்ணோட பாட்டி கூட அதுக்கு சம்பந்தம் மாதிரிதான் பேசிட்டு இருந்தாங்க, பொண்ணுகிட்ட மட்டும் ஒரு வார்த்தை சொல்றேன்னு தான் சொன்னாங்க, கடைசில இப்ப எதுக்கு இவங்க பார்லர்மா உள்ள வந்தாங்க, எனக்கு ஒண்ணுமே புரியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதான் மீனா, எனக்கும் தெரியல, எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க.
நான் போய் ஒரு எட்டி கிரிஷ் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு வீட்ல போய் பார்த்துட்டு இருந்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே போறாங்க. போய் ஹாலிங் பண்ணி அடிச்சேன். இப்பதானே கல்யாணம் வந்துட்டு போனான், என்ன மறுபடியும் வந்திருக்கா. ஹாலிங் பெல் அடிக்கிறான்னு சொல்லிட்டு கிரிஷ் பாட்டி ஓபன் பண்ணி